வணக்கம். என் பெயர் தேகுணசுந்தரி. PUMS இடையப்பட்டியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். CSIR டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் சைஃபிக்காக இந்த ஆய்வினை சமர்ப்பிக்கிறேன். அழிந்து வரும் நீர்வேலிகளை பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழலில் பல்லுயிர்களை பாதுகாத்தல். ஆய்வு பின்னணி: வறட்சி காலங்களில் உணவுப்பற்றாக்குறை ஏற்படும் போது ஆடுகளுக்கு என்ன தீவனம் தரலாம் என கால்நடையாளர்கள் நினைத்த போது அவர்களுக்கு உயிர்வேலியில் இருந்து செடி கொடிகள் கை கொடுத்து உதவியதை கண்டோம். உயிர்வேலிகளை பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழலில் வெப்பம் குறைவாக காணப்பட்டதை நேரடி கள ஆய்வில் கண்டோம். இந்த உயிர்வேலிக்கு தண்ணீர் தேவைப்படாத மழைநீர் ஆதாரமாக கொண்டு வளரக்கூடியது. வறட்சி காலங்களில் காய்ந்து போகாமல் தலைமுறைக்கு பயன் தரும் பண்புடையது. உயிர்வேலி காய்ந்து போனாலும் அது நமக்கு விறகாக கூட பயன்படும். எந்த பயனில்லாமல் போகாது. இந்த கிழுவை, தேக்கு, பனை, அகத்தி, வேம்பு, சவுண்டால், பூவரசு மரங்களும் அவரை, முஸ்தாதரை, கோவை, முடக்கத்தான், புளிச்சான், துத்தி, பூளை, மூலிகா, காட்டுமல்லி, சங்கமுள் செடி வகைகள் உயிர்வேலிகளாக அமைவதால் தீவனம், மரப்பலகைகள் மற்றும் பல வகையான பயன்கள் உடையது. இந்த உயிர்வேலி விவசாயிகளுக்கு கால்நடை வைத்து போருக்கும் நல்ல மாற்றம் ஏற்படுத்தியதா, ஆரோக்கியத்தை ஏற்படுத்தியதா என்பதை அறிந்து கொள்ள எங்கள் குழுவால் ஆய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. உயிர்வேலியால் காணப்படும் தாவரங்கள், மரங்கள் அதிக தண்ணீர் இல்லாமல் உணவு ஆகும். உயிர்வேலி இல்லாமல் போனால் மழைவளம் குறையும், வெப்பம் அதிகமானதாக இருக்கும், நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளது, மண்ணரிப்பு ஏற்படும், பாம்பு இலைகளை சாப்பிடும், முள்ளெலி, ஓணான், பல்லி, பூச்சிகளை சாப்பிட்டு விட்டு நமக்கு உதவும், மண்ணரிப்பை தடுக்கும், நல்வளத்தை உருவாக்கும். நீர்வேலியில் உள்ள மூலிகைகள், மரங்கள் நமக்கு உபரி வருமானம் தரும், வெப்ப காற்றை தடுக்கும், ஈரக்காற்றை நமக்கு கொடுக்கிறது. முயல்கள், பறவைகள் சாணம் பயிர்களுக்கு உரமாக உதவுகிறது. நமக்கும் நம்முடைய பயிர்களுக்கும் நோய் தூக்கம் வராது. பயிர் நடவு செய்யாத போதும் வறட்சி காலத்தில் பசுமையாக இருக்கும். நீர்ப்படுக்கை நன்றாக வைத்திருக்கும். உயிர்வேலி அமைக்க ஆகும் செலவு குறைக்கப்படும். உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்படும். காடுகளில் காணப்படும் மண் ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும். உயிர்வேலி அளிக்கப்பட்டால் அதன் வளம் குறையும். உயிர்வேலி அளிக்கப்படுவதால் கரியமில வாயு அதிகமாகிறது. மண்ணரிப்பு, தாவர விலங்குகள், பூச்சிகள் பன்முகத்தன்மை பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள், மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை அகற்றி சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றுகிறது. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை இல்ல வாயு, புவி வெப்பம் அடைவதற்கு காரணமாகிறது. இதை தடுக்க மரங்கள் தேவை. தொடர் நாளிதழ் செய்திகள் உயிர்வேலி அவசியத்தை கூறுகின்றன. நாளிதழ் செய்திகள்: தினத்தந்தி 15/3/2022, 25/9/2022, பச்சை பூமி 26/11/2021, 29/3/2024, விவசாயம் 31/6/2020, இந்து தமிழ் திசை 1/2/2020, தினமலர் 14/8/2019, 6/5/2019, விகடன் 25/5/2018, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 11/1/2020. ஆய்வு சுருக்கம்: பல 100 ஆண்டுகளாக இந்த உயிர்வேலி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக விளங்குகிறது. பயிர்களுக்கு சத்தாகவும் மண்ணிற்கு உயிர் ஊட்டமாக விளங்குகிறது. பருவமழை பொய்த்த காலங்களில், அதிக வறட்சி காலங்களில் உயிர்வேலிகள் விவசாயிகளுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக அமைகிறது. உயிர்வேலி ஒரு முறை அமைத்தால் எந்த செலவு குறையும். விவசாயிகள் யாரும் உள்ளுக்கு பணம் பெறுவதில்லை. கூலி மட்டுமே செலவு ஏற்படுகிறது. அடிக்கட்டை வெட்டி வைத்தால் தலையும் தன்மை கொண்டது. இந்த உயிர்வேலி எந்த ஒரு வறட்சி காலத்திலும் இந்த மரம், செடி காய்ந்து போகாது, பச்சையாக இருக்கும், சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. இந்த உயிர்வேலிகள் விவசாய நிலங்களில் நுண்ணுயிர்கள் ஆரோக்கிய மரத்தின் அடியில் நின்று கொண்டு நனையாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஓசோன் படலம் பாதுகாக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் சக்தி இந்த உயிர்வேலிக்கு உண்டு. சுமார் 100 மீட்டர் உயிர்வேலியில் 2000க்கும் மேல் சிறு தாவரங்கள், மரங்கள் காணப்படுகின்றது. தம்புரெட்டி பாளையம் திரு பால்மணிக்கும் அவருடைய தோட்டத்தில் உற்று நோக்கிய போது உயிர்வேலி அளித்து கம்பி வேலி அமைக்கிறார்கள் என தகவல் நண்பர்கள் மூலம் கிடைத்தது. உயிர்வேலி காப்பாற்ற எங்கள் ஆய்வின் உள்ளடக்கம்: ஆய்வு செய்யப்பட்ட விதம் தாவரங்கள் ஏதேனும் கிடைக்கிறதா? ஆம், பெருமை, முடக்கத்தான், கோவை முதலியன. உயிர்வேலியால் சுற்றுச்சூழல் பயன் என்ன? சுத்தமான காற்று, நிலத்திற்கு குளிர்ச்சி, சிறு உயிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, பெரிய விலங்குகளுக்கு நிலங்களை பாதுகாக்கிறது. கம்புவேலி பற்றி உங்கள் கருத்து என்ன? நிலத்திற்கு பாதுகாப்பானது, ஆனால் விவசாய பூமிக்கு அது பாதுகாப்பானது அல்ல. சுற்றுப்புற சூழலை வெப்பநிலை அதிகரிக்கிறது, நிலத்தின் ஈரப்பதம் குறைகிறது, உணவு பிளவு உண்டாகிறது. எனவே விவசாய நிலத்திற்கு உகந்த உயிர்வேலி ஆகும். ஆய்வு முடிவுகள்: எங்கள் குழு 100க்கும் மேற்பட்ட மக்களிடம் ஆய்வு செய்தது. சுற்றுச்சூழல் உயிர்வேலியால் நமது சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் வலிமை உயிர்வேலிகளுக்கு உண்டு என அறிந்தோம். பருவகால மாற்றத்தை தடுக்கும் வலிமை இதற்கு உண்டு. கம்பி வேலியால் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை. மாறாக உயிர்வேலிகள் இல்லாததால் தங்களது வாழ்வேலியின் இன்றியமையை எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் மூலம் காப்பாற்றலாம். இனிய சிவம் தாமோதரன் அவர்களிடம் கூறிய போது உயிர்வேலியை அகற்றாமல் கம்பி வலை கட்ட முயற்சி செய்ய அறிவுறுத்தங்கள் என்று கூறினோம். பருவகால மாற்றம், ஓசோன் பாதுகாப்பு, காற்று மாசுபாடு தடுத்தல் என பலவித பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு உயிர்வேலியே என உணர வைத்தோம். எங்களது குழு ஆய்வின் மூலம் பலர் உயிர்வேலி அமைக்க முன் வந்துள்ளனர். பல விவசாயிகள் இதை பற்றி தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எடுத்து கூறுவதால் இன்று உயிர்வேலி அதிகரிக்கப்பட்டதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். நன்னிலம் காக்க கை கொடுப்போம், நாமும் அமைப்போம். உயிர்வேலி பல்லுயிர் காப்பது நம் கடமை. பசுமை உலகே நம்